May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes today to see Jesus. Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message of the time and season that we're living in. The day of Pentecost, the power which came down on the day of Pentecost. Everybody must receive it today. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak. Continue to speak about the day of Pentecost and the power which was poured out on the day of Pentecost, and all those who received that fire, what they did after they received it. It's very, very important that we know what they did after they received the fire. For giving me this great privilege, I give thanks to the Lord. கர்த்தர் இந்த பெண்டிகாஸ்ட் நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை பற்றி தொடர்ந்து பேசும்படி கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட அக்னி பெற்றுக்கொண்டவர்கள் என்ன தொடர்ந்து செய்தார்கள், அது நம்ம அறிந்து நாமளும் பெற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டியதா இருக்குது. Greetings to all my wonderful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவருக்கும் மேலே இந்த அபிஷேகம் ஆண்டவர் ஊற்ற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். The next 20 minutes, the power of the fire of Pentecost is going to come down on you. How you have been preparing to receive it, where you are, it will come down. அடுத்த 20 நிமிஷத்துல நீங்க எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துலயே ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். Last time we saw about how when the fire came down on 120 people in the upper room, they spoke in different people's language. போன வாட்டி என்ன பார்த்தோம், மேலறையில் 120 பேர் மேல அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் அக்னி ஊற்றப்பட்ட போது ஒருத்தரும் வேற ஜனங்களோட சீஷர்கள் எல்லாம் வேற ஜனங்களோட பாஷையில் பேசிக்கொண்டு வந்தார்கள் என்று. They spoke the wonderful works of God. அவங்க என்ன பேசினாங்க, எந்த கதையும் பேசல, தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். They spoke the original gospel of salvation. உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷம் அன்னைக்கு தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள். Just the glory of the king in every language under heaven. தேவனுடைய மகிமை, ராஜாவோட மகிமை பூமியில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா பாஷையிலையும் அவங்க பேசிக்கொண்டு வந்தார்கள். It was the reversal of Babel back in Genesis 11. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன ஆனது ஒரே பாஷையில கர்த்தருக்கு ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள் ஆதியாகமம் 11. அப்போ அவர்களுடைய பாஷையை தார்மாரா மாற்றின தேவன் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல. So in Genesis 11 we can read that man built a tower. They were all of one language and they built a tower to heaven, and God came down and He broke up the languages. When man tried to build God confused their language. பூமியிலேருந்து வானத்துக்கு மனுஷன் கட்ட பார்த்தப்போ அவங்க பாஷைகளை தேவன் வந்து தார்மாரா பண்ணாங்க. Now God was building a kingdom from heaven and was uniting every language to proclaim it. இப்போ என்ன செய்து கொண்டிருந்தார், தேவன் வந்து வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு கட்டடம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். எல்லா பாஷைகளையும் சேர்ந்து ஒரு பாஷையில அந்த காரியத்தை பிரசித்த பண்ணி கொண்டிருந்தார்கள். That was what Pentecost was.
பெண்டகாஸ்ட் நாள்ல நடந்த சம்பவம் அதுதான். நாட் கேஆஸ் பட் கிளாரிட்டி. குழப்பம் இல்லை, விளக்கமா இருந்தது. நாட் கன்ஃபியூஷன் பட் கம்யூனிகேஷன். அப்போ அது இல்லை, குழப்பத்தில் ஒன்றும் புரியாத இல்லை. ஒருத்தரோட பாஷையில தேவனுடைய மகத்துவத்தை பேசுறதே ஜனங்க கேட்டார்கள். 16 nations under the sun, Jews have been gathered to celebrate the day of Pentecost. 16 தேசத்திலிருந்து யூதர்கள் வந்து அங்க எருசலேம்ல பெண்டகாஸ்ட் நாளை கொண்டாடும்படிக்கு அங்க சேர்ந்திருந்தார்கள். இது ஆவேசம், உற்சாகமான ஒரு நம்ம உற்சாகத்துல செய்யற காரியமா இல்லை. இது தெய்வீக உயிர்ப்பிக்கிற தெய்வீக வல்லமையா இருந்தது. It was not emotional hype but divine activation. This happened during Shavuot, the feast of weeks. இது ஷாவ்லாட் என்ற மூல பாஷையில சொல்லப்படுகிறது வாரங்களின் பண்டிகை. Thousands of Jews were gathered in Jerusalem from every nation under heaven. They were there to celebrate the giving of the law to Moses at Mount Sinai. பெண்டிகாஸ்ட் நாள் அந்த யூதர்கள் எல்லாம் என்னது கூடிட்டு இருந்தாங்க? சீனாய் மலையில 1500 வருஷம் முன்ன நியாயப்பிரமாணத்தை தேவன் மோசைக்கு கொடுத்து அவர்கள் பெற்றுக்கொண்ட நாளை கொண்டாட அங்க சேர்ந்திருந்தார்கள். பட் now God was writing a new law, not on stones but on the hearts, not with fire on mountain but with fire inside his people. இப்ப என்ன தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒரு புதிய பிரமாணத்தை கல்பலகைகள் மேல எழுதல, அவர்கள் இருதயங்கள்ல. சீனா மலை மேல அக்னி இல்ல, அக்னி அவருடைய ஜனங்களோட உள்ளத்துல எழுதினார்கள். யூ see the parallels here. இங்க அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தது பார்த்தா, at Sinai there was thunder, smoke and trembling. சீனாய் மலை மேல இடி முழக்கம், புகையும் நடுக்கம் இருந்தது, அசைந்து கொண்டிருந்தது. At Pentecost there was, on Pentecost day in Acts chapter 2 there was wind, fire and praise. அப்போ காற்று அடிச்சது, அக்னி இறங்கினது, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். At Sinai only Moses could approach God. At Pentecost everyone received, men and women, young and old. அப்ப சீனாய் மலை மேல மோசைக்கு மட்டும் தான் அது பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. பெண்டிகாஸ்ட் நாள்ல எல்லாரும், ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் முதியோர்களும் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். நோ வேல், நோ ஹைராக்கி, ஜஸ்ட் ஹங்கர். அங்க திரை ஒண்ணு இருக்குல்ல, இந்த மாதிரி ஜனங்களுக்கு மட்டும் தான் அது பெற்றுக்கொள்ள முடியும்னு பசிதாகமா இருந்தவர்கள் மேல அந்த அக்னி ஊற்றப்பட்டது. There was a shift, ஒரு மாற்றம் இருந்தது. The spirit did not fall on hierarchy but on availability, and he still does the same. ஆவியானவர் ஆசாரியர்கள், பெரிய பெரிய ஆட்கள் மேல, ராஜாக்கள் மேல எல்லாம் ஊற்றல. அது யார் யாருக்கு வேணும்னு வாஞ்சித்து பசிதாகமா இருந்தார்களோ அவருக்கு மேலுமே ஊற்றினார்கள். இன்றைக்கு கூட அப்படியே தான் கர்த்தர் கிரியை செய்யுது. What happened in that room wasn't a spiritual side show. அந்த மேலறையில் ஆவிக்குரிய ஒரு நாடகம் நடிக்கல. It was the ignition of God's end time plan. தேவனுடைய கடைசி கால திட்டத்தை வாசல் அன்னைக்கு பற்றி இருந்ததை பார்க்கிறோம். The gospel would now go global. அங்கிருந்து சுவிசேஷம் உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் அது போகுமா இருந்தது. Not just through the apostles but through every believer, every language, every tribe. அப்போஸ்தலர்கள் மட்டும் மூலியமா இல்ல, எல்லா விசுவாசிகளும், எல்லா பாஷை, ஜாதிக்கார், கோத்திரத்து மூலியமா சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படும். This is what our generation has forgotten. நம்முடைய சந்ததி இந்த காரியத்தை மறந்து விட்டு இருக்கிறார்கள். We have become so polished, so rehearsed, so cautious not to offend. இன்றைக்கு நம்ம
அவங்க பிரசங்கம் பண்ண மாதிரி இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணல. எல்லா சூழ்நிலை என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு யோசிச்சுட்டு நம்ம என்ன பேசணும்னு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து ஜாகிரதையா பேசுறார்கள். ஏன்னா யாருன்னா கோச்சுக்குனா என்ன பண்றதுன்னு. We have apps, conferences, digital platforms, but we are often missing the fire. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உண்டு, ஆப்ஸ் உண்டு, கூட்டங்கள் செய்கிறார்கள். டிஜிட்டல் வேர்ல்டு இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஆன்லைன் செய்கிறார்கள். ஆனால் அநேக முறை அந்த அக்னி அங்கே இருக்காது. Because what fell at Pentecost was not mere inspiration, but transformation. பெண்டிகாஸ்ட் நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை நமக்கு ஆலோசனை மட்டும் கொடுக்கல, அவங்கள மறுரூபப்படுத்தினது அந்த வல்லமை. The Spirit didn't come to make them feel good. அபிஷேகம் என்னத்துக்கு வரல? இப்போ எங்களுக்கு நல்லதா, நம்மளுக்கு நல்லதா தெரியுது, அதுக்காக வரல. He came to make them bold. அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க ஆவி ஊற்றப்பட்டது. Not to help them survive culture, கலாச்சாரத்தில் வாழ்றதுக்காக கிடையாது, but to turn it upside down. அந்த கலாச்சாரமே தலைக்கீழ மாற்றும்படிக்கு தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. In a time like ours, the spiritual apathy has crept into sanctuaries when believers are debating more than praying. Fear has silenced too many voices. இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலா இல்லை ஜனங்க. அவர்கள் எல்லாத்த பத்தி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அதிகமா ஜெபிக்கிறது இல்லை. பயத்தினால ஜனங்க பேசாத இருக்கிறாங்க. அநேக குரல்கள் தான் கேட்கப்படுகிறது. We must remember that Pentecost was about control, but not about control, but surrender. பெண்டிகாஸ்ட் நாளில் என்ன ஊற்றப்பட்ட வல்லமை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அதிகாரத்தை செலுத்தல, அவர்கள் முற்றிலும் தங்களே ஒப்பு கொடுத்தார்கள். The sound of the Spirit came when they were not trying to make something happen. அந்த ஆவின் பலத்த சத்தம் எப்ப வந்தது? ஏதோ ஒரு காரியம் செய்து முடிக்கிறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது அது வரல. When they were simply ready to receive. சிம்பிளா சாதாரணமா அவங்க பெற்றுக்கொள்ற அந்த தகுதி பெற்றுக்கொண்ட போது அக்னி அவங்க மேல இறங்குனது. That readiness is what makes room for suddenlies. அந்த ஆயத்தம் தான் சடுதியில அற்புதம் செய்யற தேவன் ஆவி உங்க மேல ஊற்றுறதுக்கு இடம் உண்டாக்குகிறது. That's why some have never experienced this kind of power. அதனால தான் ஒரு சிலர் இந்த மாதிரி வல்லமை ருசிச்சு பார்த்ததில்லை. Because power doesn't fall on pride. பெருமை இருக்கிறவங்க மேல ஏனென்றால் இந்த வல்லமை ஊற்றப்படுறது இல்லை. But it fell on those humble enough to wait, to ask, to believe. தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து காத்திருந்தவங்க மேலத்தான், கேட்டுக்கொண்டிருந்தவங்க மேலத்தான், விசுவாசித்து கொண்டிருந்தவங்க மேலத்தான் ஊற்றப்பட்டது. The prophet Joel had prophesied it centuries ago that in the last days I will pour out my spirit on all flesh. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி மூலியமா 1000 வருஷங்க முன்னாடி தேவன் பேசியிருந்தாரு. கடைசி நாட்கள்ல என் ஆவியை மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் என்று. And on that day it came again like a flood, an outpouring, and that hasn't stopped till today. அப்ப அந்த நாள்ல வந்த போது கடைசி நாட்களை இப்படி செய்யணும்னு வாக்குத்தத்தம் செய்து தேவன் ஆவியை ஊற்றினாரு, வெள்ளம் போல ஊற்றப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் அது நிக்கல. Do you believe that because of what happened on that day was today
It's not happening because people are trying to explain it away. And the fire, the wind, all that, they are reducing it to theological explanation. அன்னைக்கு நடந்தது இன்றைக்கு அந்த மாதிரி எல்லாரும் மேலே அதிகமா ஊற்றப்படாத இருக்கிறது காரணம் என்னவென்றால், ஜனங்க அது அந்த அக்னிய குறைச்சு காத்து அடிச்சதை பற்றியும் எல்லாம் அது ஒருவேளை இப்படி ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆலோசனை சொல்லி இருக்கலாம்னு சொல்லி பேச்சில் தான் செய்யறாங்க தவிர, அன்னைக்கு என்ன செய்தார்களோ இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் செய்யாத இருக்கிறார்கள். What they did, 120 people on that day people are not doing that today. But scripture doesn't apologize for it, but invites us into it. ஆனாலும் வேதத்துல வாசிச்சா, ஐயோ அதெல்லாம் அப்படி நடக்கல, அத ஏதோ ஒண்ணுன்னு விளக்கம் சொல்ல, இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று நம்ம வருந்தி அழைக்கிறார்கள். And Acts 2 was not just for them. அப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு நமக்கும் அதே போலவே அந்த அக்னி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 120 people, there was a double cloven tongues of fire on each head. 120 people. Today also, for every head who waited and who were hungry and thirsty like them and desperate for God, there is a cloven tongue of fire God has kept for you. Today, all of you all who are listening, when you wait, hungry and thirsty, desperate for the fire of God, for your head, the cloven tongue of fire which is kept will come down on you. 120 பேர்கள் அந்த நாள்ல அக்னிமயமான நாவு அவங்க மேல தங்கினதை பார்க்கிறோம். எல்லா தலைக்கும் ஒரு அக்னிமயமான நாவு இருந்தது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு உங்க மேல கூட அந்த நாள்ல எப்படி பசி தாகமா முழு வாஞ்சையோட முழு உள்ளத்தோட கர்த்தரை பிரசன்னத்தை தேடிக்கொண்டிருந்த அவர்கள் மேல எப்படி அக்னிமயமான நாவை இறங்குனதோ உங்க தலைமையில கூட இறங்கும்படிக்கு ஆண்டவர் அக்னிமயமான நாவு வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள மனசோட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கே இந்த செய்தி கேட்கும் போதே அந்த வல்லமை உங்க மேல அக்னி இறக்க முடியும். People don't surrender themselves totally. Certain parts they surrender, certain they keep to themselves. That's why the fire doesn't come down. The Lord says, if I am not Lord of all, I am Lord of none. அப்போ இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, ஜனங்க கர்த்தருடைய ஜனங்க முழுக்க தங்களே எல்லா பகுதியும் தங்களோட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதனால அந்த வல்லமை ஊற்றப்படுறது இல்லை. ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பகுதிக்கு நான் ஆண்டவரா இருக்க மாட்டேன், கொடுத்தா நீ முழுசா எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது முழுக்க ஆண்டவரா உமக்கு இருக்கும்போது நான் அந்த அக்னியை ஊற்றுவேன். Definitely when you are listening to this message, you can, it's just the posture of the heart. அந்த இருதயத்தின் நிலவரம் தான் அந்த அக்னி கொண்டு வருது. Hallelujah. Peter says this promise is for you and your children and for all those who are far off and all whom the Lord our God will call. பேதுரு அன்னைக்கு ஏஞ்சி நின்று என்ன சொன்னார்கள்? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த தேவனாகிய கர்த்தர் வர வைக்க எல்லாருக்கும் அந்த அக்னி அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. We read that in Acts 2 verse 39. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல 39ஆவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் அதை பற்றி. You are not too old, too young, or disqualified, or too inexperienced, or too broken. நீங்க அதிகமா வயசும் ஆகல, வயசு குறைவாகவும் இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லாத கூட இல்லை,
போனா எனக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியம் நடக்கும். When you surrender yourself totally, you don't have to study any degree for it. பட்டா எதுவும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. When you surrender totally, you will receive it. That fire which is kept for your head will come down on you. நீங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கும்போது உங்க தலைக்கு வச்சிருக்கிற அந்த அக்னி உங்க தலைமையில வந்தது இறங்கும். வேற யார் தலைக்கும் போகாது. If you belong to Jesus, then the same spirit who raised him from the dead, from the graves, lives in you. நீங்கள் இயேசுவை நம்பி அவருடைய வசன பிரகாரம் செய்திருந்தா அதே ஆவி, மரித்தோரில் இருந்த இயேசுவை எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. So the real question is not will he fall again. அப்ப என்ன உண்மையான கேள்வி, திருப்பி ஊற்றுவாரா இல்லையான்னு இல்லை. The question is, are we ready like they were? கேள்வி என்னன்னா, அன்னைக்கு அவர்கள் எப்படி ஆயத்தமா இருந்தார்களோ நாம ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையான்னு. Are we willing to gather to pray? கூடி சேர்ந்து ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are we willing to strip off distractions, to empty ourselves of pride and control until there is room for the wind to move? அப்ப நாம் வந்து 106 காரியங்கள் நம்ம ஓடிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட்டு எல்லாம் வெறுமையா நம்ம வெறுமையா ஆக்கி கொண்டு எல்லா பெருமையும் அதிகாரம் நம்ம செலுத்தணும்னு இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு கர்த்தருக்கு அந்த காத்து அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீரா? கர்த்தர் அந்த காத்து அடிச்சு கிரியை செய்யும்படிக்கு. Because when the fire falls, everything changes. ஏனென்றால் அக்னி வந்து இறங்கும்போ எல்லாம் முற்றிலும் மாறிவிடும். The room changes, the voice changes, the city changes. அந்த இடம் மாறும், குரலே மாறும், பட்டணமே மாறும், நீங்களும் மாறுவீர்கள். You too will change totally. That's what Pentecost was, and that's what Pentecost still is. அன்றைக்கு பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட வல்லமை அதுதான் இன்றைக்கும் அதே தான், அப்படியே தான் இருக்கிறது. When the fire fell, it didn't just fill the room, it filled them, and when the wind left, they didn't leave. அப்ப அந்த அக்னி வந்து அந்த அறமற்ற நெருப்புல அவங்க உள்ளத்துல நெருப்பினார்கள். அப்புறம் காத்தெல்லாம் விட்டு போனப்போ ஜனங்க விட்டு போகல, அங்கே தரித்து இருந்தார்கள். That might be the greatest miracle of Pentecost. பெண்டிகாஸ்ட் நாள்ல நடந்த மகத்தான அற்புதம் அதுதான் இருக்கலாம். ஏன்னா எல்லாம் ஆயிட்ட பிறகு ஜனங்க வந்து அங்கேயே இருந்தாங்க, தரித்திருந்தார்கள். The disciples who were once known for running, denying, doubting and hiding suddenly walked out from the upper room into the open streets, speaking with fire in their bones. சீஷர்கள் வந்து சந்தேகப்பட்டு ஓடிக்கொண்டு மறுதளிச்சு கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சடுதியில் என்ன செய்தார்கள்? மேலாரிலிருந்து வெளியே வந்து தெருவில் வெளியே வந்து அவங்க எலும்புல அக்னி வச்சு பேசுறதுக்கு ஆரம்பிச்சார்கள். The Spirit just didn't give them tongues, He gave them backbones. வேற வேற பாஷைகளை பேசுறதுக்கு மட்டும் இல்லை வல்லமை கொடுத்தது, அவங்க முது எலும்பிய பலப்படுத்தி நிக்க வச்சார்கள் தைரியமா பேசுறதுக்கு. If you really want what the Holy Spirit makes you, look no further what it will do to you. Look no further than the transformation of the disciples. பரிசுத்த ஆவி அக்னி ஒருத்தர் மேல வர்றத உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் சீஷர்களை மட்டும் நீங்க பார்த்தா போறோம், அவங்க எப்படி மறுரூபமாக்கப்பட்டதை பற்றி. Just days before Pentecost, the same men had scattered. கொஞ்ச நாள் முன்னே பெண்டிகாஸ்ட் பண்டிகை வர்றதுக்கு முன்னே
இந்த மனுஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். Peter, the boldest among them, had denied Jesus 3 times at a campfire to strangers. பேதுரு சீஷர்கள்ல தைரியமா இருந்தவர் வந்து இயேசு கிறிஸ்துவ ஒரு இது அக்னி பற்றி எரிஞ்சு கொண்டிருந்த அங்க காத்து கொண்டிருந்த அந்நியர் இடத்துல 3 முறை இவர்கள் யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிச்சிருக்கிறாரு. தாமஸ் டிமாண்டட் ப்ரூஃப் பிஃபோர் பிலீஃப். தோமாக்கு வந்து ஆதாரம் காட்டினாதான் நான் நம்புவேன்னு சொன்னார்கள். The rest had hidden behind locked doors while Jesus bled in public. பாக்கி எல்லாரும் கூட அறைய வந்து பூட்டிட்டு இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தி கொண்டிருந்தார் சிலுவையில. அப்ப சீஷர்கள் எல்லாம் எங்க இருந்தார்கள்? கதவு பூட்டி ஒழுது கொண்டிருந்தார்கள். Even after the resurrection, some worshipped and others. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்ட பிறகு கூட ஒரு சிலர் பணிந்தார்கள், பாக்கி அநேகர் கூட சந்தேகப்பட்டார். These weren't spiritual giants. இவங்க எல்லாம் ஆவியில வல்லமை பெற்று ராட்சசா இருக்கல. They were scared survivors of the movement that looked like it ended in a failure. இவர்கள் வந்து நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோன்னு இந்த காரியத்தினால நினைச்சு கொண்டு பயந்து கொண்டு இருந்த ஒரு கூட்டமா இருந்தது. Then Pentecost came and everything changed. அந்த சூழ்நிலை தான் பெண்டிகாஸ்ட் நாள் பண்டிகை வந்தது. எல்லாம் தலைக்கீழியா மாறினதை பார்க்கிறோம். Peter, who once said, I don't know the man, now stood in front of thousands of people and said, let all Israel be assured of this one thing. பேதுரு வந்து மறுதலிச்ச பேதுரு வந்து இந்த மனுஷன் யாருன்னே தெரியாது மறுதலிச்ச அவரு இப்ப என்ன செய்யறாரு? 1000 ஜனங்க மத்தியில நின்றுட்டு, இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் எல்லாரும் இந்த காரியம் அறிய வேணும் என்று தைரியமா பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப நான் ஜெபிக்க போறேன். இப்பொழுதே நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது ஒண்டித்தான். வேற எந்த டிகிரி பட்டம் ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு உள்ளத்தோடு, முழு மனதோட, முழு ஆவியோட, முழு ஆத்மாவோட உபாகம் 6 நாள்ல இருக்கிற மாதிரி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம இடம் பண்ணி வைக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுசா நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அந்த அக்னி உங்க தலைமையில வந்து இறங்க வேண்டியது வந்து இறங்கும். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யற மகா பரிசுத்த தேவனே, பெண்டிகாஸ்ட் நாள்ல அக்னிமயமான நாவுகளா பலத்தை காற்று அடிச்சு கர்த்தாவே பிதாவின் வாக்குதத்தம் கர்த்தாவே நீர் ஊட்நீரே பலனடையும்படிக்கு போய் காத்திருன்னு சொன்ன தேவன் 120 பேர் காத்திருந்தார்கள். அக்னி வந்து ஒரு தலைமையில இறங்கினதை பார்க்கிறோம். பெற்றவங்க என்னென்ன செய்தார்கள்னு கேட்டோம். இப்ப செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே இல்லையும் கர்த்தாவே அந்த நாள்ல ஊட்டின அக்னி எல்லார் தலைமையில நீ ஊற்றுவன்மா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏங்கி கொண்டு பசிதாகமா வாஞ்சியா இருக்கிறவர்கள் மேல நீ ஊற்றுவன்மா ஜெபிக்கிற. இந்த கடைசி கால அறுவடைக்காக அபிஷேகத்தை ஊற்றி எழும்பி பேதுரு மாதிரி உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஹல்லேலூயா மனம் திரும்பி கர்த்தாவே முழுக்க ஞானஸ்நானம் 3000 பேர் எடுத்த மாதிரி இவங்க எல்லாரும் கூட எடுக்கும்படிக்கு இவங்களோட பேசான்ற வெளிப்பாட்டின் ஆவி ஊற்று இப்ப கூட சுகத்துக்காக விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவங்க மேல நீர் அக்னி ஊற்றவன்மா ஜெபிக்கிற ஆசீர்வதியும் வழிநடத்து. சாட்சியா நமக்கு வாழ உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் சாட்சிகளா வாழ்ந்த போல இவர்களும் வாழ உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஆமென். Dear Lord Jesus, hallelujah, the Lord is going to pour out the fire on all those who were prepared then and who are prepared now. Lord, let the fire come down on me.
cloven tongues of fire came on 120 people. Today, let it come down on me. I will rise and preach the original gospel of salvation which Peter preached. And people will be cut in their hearts and they will ask what they have to do, what we have to do. And I will say, repent and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. If you surrender yourself like that, definitely today the fire of God will come down on you. Dear Lord Jesus, I pray for each and every one. Lord, pour out the fire which you poured out on the day of Pentecost. Let them rise up and preach the original gospel of salvation like Peter did. Father, in one message, 3,000 souls were cut in their hearts. In English it says, they were cut in their hearts. That's what will happen when a person who has the fire preaches God's word. I pray that you pour out your Spirit on all of them and they will rise up. Lord Jesus, in these last days and the final harvest of souls, they will preach the true gospel and bring many to salvation. Those who want healing, Lord, pour your Spirit upon them, heal and deliver the sick. Let your name be glorified. Jesus' precious name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் மோரி தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் இப்போ கடைசி கால அறுவடை நடக்குது. இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆண்டவரும் வந்துடுவார். அப்புறம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறதில்ல. நம்ம கர்த்தரோட ஊழியத்தை தாங்கிறது இல்லை. நம்ம கரெக்டாக இருந்தால் ஆண்டவர் மனவாட்டியை கொண்டு போகும்போது நம்மளை கூட்டின்னு போவார்கள். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதோ நீங்கள் ஒன்றுமே எடுத்துன்னு போகிறது இல்லை. ஊழியத்தை கடைசி அறுவடைக்கு நீங்கள் ஊழியத்தை தாங்கி கர்த்தரை கனப்படுத்தி கொண்டாடுங்கள். பெரிய ஒரு அறுவடை என் காலம் இது. கர்த்தர் உங்களுக்கு பலுகி பெருகி கூட்டி தருவார்கள். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is blessing to many. If you want to support this ministry, put your offerings in the account number on the screen. This is a time of great harvest, end time harvest. After this, Jesus is going to come back. And those who are prepared, the Lord is going to take his bride and go. Nobody is going to preach the gospel. No souls are going to come to salvation. Nothing. So, whatever you saved up, you're not going to take one safety pin also. Honor the Lord and celebrate him and support the end time harvest. The Lord is able to open the windows of heaven and pour out blessings you don't have room enough to keep. He's going to bless his people because Gentiles won't support the ministry of God. He's going to bless God's people because the wealth of the wicked is going to be transferred to the righteous because they will support his ministry. And they are going to be blessed. A big harvest will be given to God's people. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2. Individual prayers will be made for your deliverance. Come to that address and be delivered. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்ட வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். டெலிஃபோன் பண்ணி அந்த முகத்தில் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord.